ஹாய்ங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது இன்னொரு வீக்கெண்ட் குக்கிங் விலாகுங்க. நான் வந்து ரெசிபி எல்லாம் எப்பயும் போல் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. இது ஜஸ்ட்டு என்னோட குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். இந்த வீக்கெண்டுக்கு வந்து நான் வந்து தம் பிரியாணியும் பட்டர் சிக்கனும் ட்ரை பண்ணேங்க. அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம், வரீங்களா? வெல்கம் டு மை சேனல் ஆர்க்ஸ் லைஃப் இன் யூஎஸ்ஏ. ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர் சிக்கன் தாங்க பண்ண போகிறேன். இதே ரெசிப்பிலே தான் நான் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்வேன். இது வந்து ரொம்ப நாளாக நான் இந்த ரெசிப்பியில் செஞ்சுட்டு தாங்க இருக்கேன். இது எங்கேருந்து பார்த்த ரெசிப்பின்றதெல்லாம் எனக்கு இப்போ நிஜமாகவே ஞாபகம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நான் அங்கே காமிச்ச பார்த்தீங்களா முன்னாடி, அது மாதிரி வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக முந்திரி இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணிடுவேங்க. பாயில் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அதை அரைச்சி கிரேவி பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது எனக்கு நம்ம வறுத்து அரைக்கிறதோ இல்லை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு வேக வைக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ இந்த மாதிரி வேக வச்சு இதோ இந்த பதத்தில் வந்து நான் எடுப்பேங்க. யூஸ்வலாக எடுத்து ஆற விட்டு அரைப்பேன். இப்படி செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வேலை முடிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து எப்பயுமே இந்த ரெசிப்பியில் தான் செய்கிறது. இந்த இது வேகிற அந்த அரை மணி நேரத்தில் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி நான் ஓரமாக வச்சுருவேன். ஒரு அரை மணி நேரம் அது பட்டு மேரினேட் ஆகும். அதுக்கு நடுவில் இது வெந்து முடிஞ்சதும் இதை அரைச்சி ஆறுறதுக்கு ஓரமாக வச்சுட்டு இந்த சைடை சிக்கனை பொரிப்பேன். சிக்கன் பொரித்து வரும்போது அது ஆறி இருக்கும். அப்புறமா அரைப்பேன். அரைச்சி போட்டு பண்ணோம்னா பன்னீர் பட்டர் மசாலான்ற பாருங்கள், பட்டர் சிக்கன் சீக்கிரம் ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் பொரிச்ச அதே பேன்லேயே நான் அப்படியே கிரேவிக்கும் ரெடி பண்ணிக்கிறேங்க. அந்த சிக்கன் பொரிச்சதுலேயே எவ்வளோ மசாலா மீதி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வெங்காயம் வதக்கும் போது அப்படியே அதுலேயே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர் வந்துடும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு கொதிக்க விட்டுட்டு இந்த சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா பட்டர் சிக்கன் ரெடி. நான் வந்து பட்டர் சிக்கனோ இல்லை பன்னீர் பட்டர் மசாலாவோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்ப்பேங்க. அந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அது சேர்ப்பேன். அப்புறம் கண்டிப்பாக கடைசியில் வந்து கசூரி மெத்தியும் க்ரீமும் சேர்க்கணும். நானும் வந்து இது வீக்கெண்ட் விலாக் தான், ஸோ ரொம்ப நேரம் இழுத்து போர் அடிக்கக்கூடாதுன்னு எல்லா கிளிப்பிங்கையும் வந்து 2 டைம்ஸ் ஸ்பீடு 4 டைம்ஸ் ஸ்பீடுன்னு தாங்க ஏற்றி வச்சுருக்கேன். ஆனாலும் இது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது இல்லை? ஒரு வழியாக க்ரீமு, கொஞ்சம் பட்டரு, கசூரி மேத்தி எல்லாத்தையும் போட்டு பட்டர் சிக்கனை ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், பட்டர் சிக்கன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது வந்து தம் பிரியாணி. தம் பிரியாணிக்கு வந்து நான் நாள் நைட்டே வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க. இது இப்படி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு சில நாள் நான் வந்து சும்மா அந்த மேரினேஷனை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷத்துல எல்லாமும் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா தான் வரும். இதுவும் நான் வந்து யூடியூப் பார்த்து செஞ்சது தான். அந்த ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு தெலுங்கு சேனல்லேருந்து நான் பார்த்தேன். இந்த ரெசிப்பியில் நான் வந்து வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர், இந்த ரெசிபி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் சும்மா எனக்கு டைம் இருந்துச்சுன்னு சொல்லி நாளே நான் மேரினேட் பண்ணி வச்சேன், அவ்வளவுதான். இப்போ இதை எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரே 1 பாட் ரெசிபி மாதிரி தான். ஒரு பாட்டில் போட்டு இந்த சிக்கனை ஒரு பக்கம் வேக விட்டுறணும். அப்புறம் பாஸ்மதி ரைஸை தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு தம் போட்டு எடுக்க வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அவ்வளோதாங்க. இப்போ பேனில் வந்து சிக்கன் சேர்த்தாச்சு. சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து விட்டுட்டு மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு வேக விட்டுற வேண்டியது தான். அப்பப்போ வந்து லேசாக கிளறி விடுவேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், 1/2 ஹவரில் இந்த கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து ரைஸ் வச்சு எடுத்துடலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி தண்ணி கொதிக்க விட்டுட்டு பாஸ்மதி உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பாயிலிங் இதுக்கு கொண்டு வந்துடுவேன். கொஞ்சம் நெய்யை சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு ரைஸை போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஓட்ட பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு அதில் நான் ரைஸ் சேர்த்துருவேன். ஸோ அப்போ வெளியில் எடுக்கும்போது இந்த பட்டைக்கிராம்பு ஏலக்காலாம் தண்ணியிலே தங்கி போயிடும். அடுத்து இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குங்க ரைஸை வெளியில் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இந்த ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 7-8 நிமிஷம் வைப்பேன். அவ்வளோ நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் எனக்கு ரைஸ் வந்துடும். அந்த வெந்து இந்த பதத்தில் இருக்கும்போது ரைஸை எடுத்து இப்போ தம் போட வேண்டியது தான்.
நான் வந்து நம்ம செஞ்சதில் வந்து பாதி கிரேவியை தனியாக எடுத்து வச்சுட்டு ரைஸ் மேலே கொஞ்சமாக இந்த ஆரஞ்சு வாட்டரு, புதினா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் இதை போட்டு ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மீதி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கிரேவியை போட்டு இன்னொரு லேயர் ரைஸு, கலர் தண்ணி, புதினா, ஃப்ரைட் ஆனியன்ஸ் இப்படி வந்து லேயர் பண்ணி 2 லேயர் தான் பண்ணி மூடி நான் வந்து அவனில் தம் வைக்க போகிறேங்க. இப்படி வந்து தம்மு முடிஞ்சதும் உடனேவும் வந்து இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிடக்கூடாதுங்க. நான் வந்து அவன் ஆஃப் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளாரையே ஒரு 1/2 மணி நேரம் வைப்பேன். வெளியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ தான் நல்லா கிரேவியெல்லாம் இழுத்து நல்லா சூப்பராக தம்மாகி வரும். இதுதாங்க என்னுடைய தம் பிரியாணி. இப்போ நான் வந்து இந்த பிரியாணியையும் பட்டர் சிக்கனையும் வச்சு நல்லா சாப்பிட போகிறேங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா எதனா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை சாப்பிட்டுட்ருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஃபன் வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? பாய்.